ஹலோ கைஸ், வணக்கம், குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம். இந்த யோகா தினம் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் இதோட கொண்டாட்டங்கள் இருந்தது. முக்கிய பிரமுகர்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில். இந்த யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இந்தியாவில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. இதில் உலக அளவுலேயும் கொண்டாடப்படுது. சில வீடியோ கிளிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நடந்த அந்த யோகா ஃபெஸ்டிவல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த யோகா வந்து யாராருக்கு இதில் அனுபவம் இருக்குது, யார் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து கற்றுக்கணும். டெய்லி உடற்பயிற்சியாக சில ஆசனாஸ் வந்து செய்யணும். இதில் எனக்கும் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதில் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அப்போ நான் கொஞ்ச நாள் கிளாஸ் போயிட்டுருந்தேன். அந்த கிளாஸ் போயிட்டுருக்கும்போதே ஒரு காம்படிஷன் ஒன்று அந்த டைமில் நடந்தது பாண்டிச்சேரி கம்பன் கலையரங்கத்தில். அந்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் நடக்கலை. இதுக்காக மாடியில் வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு அதில் ஃபெசிலிட்டி இருந்தது. அது நேஷ்னல் லெவலில் நடந்த ஒரு காம்படிஷன் அது. அந்த டைம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கம்பன் கலையரங்கத்தில் அந்த ஸ்டேஜில் ஏறி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முறையாக ட்ரெயின் ஆகிருக்கல, சர்டிஃபிகேட்டுக்காக அதில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தத்தில் ஒரு 10 ஆசனாஸ் வந்து செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. 10ஓ 7ஓ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டதுனால சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஒரு 3 ஆசனாஸ் வந்து உங்கள் சாய்ஸில் நீங்கள் செய்யுங்க, ஒரு 7 ஆசனாஸ் வந்து கம்பல்சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பாசனான்னு ஒரு ஆசனம், அது வந்து எனக்கு வரவே இல்லைங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த ஆசனாஸ் வந்து எனக்கு சரியாக வரல. ஏன்னா உடம்பு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை. ரொம்ப நாள் வந்து நான் ட்ரைனிங்கில் இல்லாததுனால அந்த ஆசனா வந்து ஸ்டேஜில் என்னால் சரியாக செய்ய முடியல. அதை ஒரு மாதிரியாக செஞ்சு அதை சமாளித்தேன்னு வைங்களேன். ஆனால் அது செஞ்சதுக்கு எங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பாசனாஸ்ன்றது பத்மாசனா பொசிஷனில் உட்காந்து கையை வந்து கால்களுக்கு இடையில் அந்த கையை வந்து விட்டு மடக்கி அந்த கால்கள் மேலே தூக்கிக்கணும். 2 காதையும் தொடணும். நம்ம இந்த 2 காதையும் இப்படி தொடணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ஆசனாஸ். ஏன்னா உடம்பு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அதுக்கு நீண்ட நாள் பயிற்சியும் வேணும். அப்போ தான் வந்து அந்த ஆசனா வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அந்த கர்ப்பாசனான்னு பேர் அது. மற்றதெல்லாம் கூட எப்படியோ சமாளிச்சிட்டோம். சாய்ஸில் கூட சில ஆசனாஸ் வந்து ஈஸியாக இருக்கிறத நம்மளால் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த ஒரு ஆசனாஸ் மட்டும் என்னால் சரியாக பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கலந்துங்கின எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இதில் இதுதான் எனக்கு வந்து இந்த யோகாசனத்தில் இருக்கிற அனுபவம். ஏன்னா கிட்டத்தட்ட இதை நான் விட்டு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சொல்கிறதான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இன்றைக்கும் செய்யலாம், எந்த வயசுலையும் செய்யலாம். யோகாசனங்கிறது அனைவரும் செய்யலாம். அவங்கவுங்களுடைய உடல் ஒத்துழைப்புக்கு தகுந்த மாதிரி இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எல்லா தரப்புமே இது செய்யலாம் இதை. ஏன்னா மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க சில ஆசனாஸ் வந்து நீங்கள் தினமும் செய்யுங்கன்னு சொல்லி. அதனால் வந்து இன்றைக்கி சர்வதேச யோகா தினம். பிரைம் மினிஸ்டர் கூட இந்த யோகா ஃபெஸ்டிவலில் அநேகமாக ஆந்திராவில்னு நினைக்கிறேன் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பாண்டிச்சேரியிலையும் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க. அது சில கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, எல்லோரும் கலந்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த யோகாசனங்கிறது எல்லாருமே செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் செய்கிற ஒரு விஷயம் இல்லை. உடற்பயிற்சிக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லாருமே இதை செய்யலாம். எல்லாருமே செய்வோம். இந்த யோகாசனாஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உடல் நலம் பெறுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.